தத்தெடுக்கும் முறையை தவறாக பயன்படுத்தி குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கும் கும்பல் தொடர்பாக தேசிய பதிவிலாக்காவிற்கு இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ புகாரும் வரவில்லை என்று உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் அமைச்சு இந்த விவகாரத்தில் எந்தவித சமரசமும் காட்டாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. தத்தெடுப்பு பதிவு சட்டம் 1952 படி தற்போது நடைமுறையில் உள்ள தத்தெடுக்கும் முறையானது குறைந்தபட்ச பராமரிப்பு காலம், மரபு வழி பெற்றோரின் ஒப்புதல், அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் சரிபார்ப்பு உள்ளிட்ட நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டது என்றும் உள்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய நடைமுறைகள் போதுமானதாக கருதினாலும் கூட தத்தெடுப்பு பதிவு சட்டம் 1952 மற்றும் தத்தெடுப்பு சட்டம் 1952 இரண்டையும் திருத்தும் நோக்கத்துடன் மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.